பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 3ஆம் வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பயத்தில் உண்மையாய் பயப்படுவதும் உண்டு, கற்பனையாய் பயப்படுவதும் உண்டு. உண்மையான பயம் தேவன் மேல் இருப்பது, அது நல்லது. சில நேரங்களில் சிலர் தேவையில்லாமல் கற்பனையாக பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கப்பல் ஓட்டுகிற ஒரு மாலுமி, ஆகாப் என்கிற ஒரு மாலுமி சொல்றார், நான் எந்த மனிதனையும் என்னோடு வைத்துக் கொள்வதில்லை என்று சொல்றார். ஏன்னா மனுஷங்க மேல அவ்வளோ பயம் இருக்கு. இந்த திமிங்கலத்தை பார்த்தாலே அவர் பயப்பட மாட்டாராம், அவ்வளோ தைரியமா இருப்பாராம். திமிங்கலத்தெல்லாம் அப்படியே சாதாரணமாக கையாளுவாராம். அவ்வளோ பெரிய மாலுமி சொல்றாரு, நான் மனிதனை தன்னோடு வைப்பதில்லை என்று சொல்றேன். பிரியமானவர்களே, அதே போல ஒரு பெண்மணி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பல கஷ்டங்கள் வந்தது, அதுல பல கஷ்டங்கள் கற்பனையான பயத்தினால வந்துச்சு. எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்குமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ அப்படி நான் கவலைப்பட்டேன். ஆனால் அப்படி எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பயப்படுகிற நாளில நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி இங்க தாவீது சொல்றதை பார்க்கிறோம். தாவீதுக்கு எவ்வளவோ பயப்படுகிற சூழ்நிலை இருந்த போதும், அநேக காரியங்கள் தாவீதுக்கு எதிராக வந்த போதும், நாளைக்கு தாவீது இருப்பதில்லை, இன்னையோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் தாவீதுக்கு வந்தாலும், தாவீது பயப்படுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தாவீதுக்கு அடிக்கடி ஏற்பட்டிருந்தாலும், தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். இந்த பயத்திலிருந்து நான் விடுதலை ஆவது எப்படி என்ற ரகசியத்தை தாவீது அறிந்திருந்தார். அது என்ன ரகசியம்னா, நான் பயப்படுகிற நாளில கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுகிறார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எனக்கு பயம் வரும்பொழுதெல்லாம் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவருடைய வார்த்தையை நான் நினைவு கூறுவேன். ஆரம்பத்திலிருந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. தேவன் எவ்வளவோ மக்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்தில் உண்மையாக தேவன் செயலாற்றியிருக்கிறார். அதையெல்லாம் நான் நினைவு கூறுவேன் என்று தாவீது சொல்றார். பிரியமானவர்களே, உலகமும் அது உள்ளவைகளும் எல்லாம் தேவனுடையவைகள். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. தாவீது சொல்வதை போல, நாம் பயப்படுகிற நாளிலே நாம் அவரை நம்பும் போது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் செய்கிற தேவன் நமக்கு துணையாக இருந்து அந்த பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையினால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுவோம். தேவன் செயல்பட்டு வந்த ஒவ்வொன்றையும் நினைவு கூறுவோம். இப்படி நினைவு கூறும்போது அந்த பயத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படுவோம் என்று இந்த கால வேளையில் நாம் வாசித்த அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.